நடப்பு சட்டப்பேரவையின் கடைசி கூட்டத்தொடரும் நிறைவடைந்துவிட்டது. புதிய சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்வு செய்வதற்கான பணிகள் பல நிலைகளில் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. இந்த சூழலில் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர்களின் செயல்பாடுகளை சீர்தூக்கி பார்த்து மதிப்பிடும் முயற்சிதான் கும்மிடிப்பூண்டி முதல் குமரி வரை நிகழ்ச்சி. ஒவ்வொரு தொகுதியையும் சார்ந்த மக்களின் அரசியல் பார்வைகளையும் எதிர்பார்ப்புகளையும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சட்டமன்ற உறுப்பினர்களை மதிப்பிடுவதற்காக அவர்களை மக்கள் நேரடியாக சந்தித்து கேள்வி எழுப்புகிறார்கள். மாநிலத்தின் பல பகுதிகளிலும் உள்ள தொகுதிகள் ஒவ்வொன்றாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் இன்று நாம் பார்க்கவிருப்பது கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள குளச்சல் தொகுதி. இந்த தொகுதி மக்களின் மனநிலையை பிரதிபலிப்பதற்காக நம்மோடு இணையவிருக்கிறார் தொகுதி முழுவதும் பயணம் செய்து மக்களின் மன ஓட்டத்தை அறிந்து வந்திருக்கும் செய்தியாளர் தாகூர். நீலபத்மநாபனின் தலைமுறைகள் நாவலை சுவாசித்தவர்களுக்கு இரணியல் குறித்து தெரிந்திருக்கும். திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் நிர்வாக அலுவல்கள் நடைபெற்ற இடம் இரணியல். அந்த இரணியல் கோட்டை உட்பட பல சிறப்புமிக்க இடங்களை உள்ளடக்கியது குளச்சல் தொகுதி. இந்த தொகுதியின் பிற சிறப்புகள் குறித்து இப்பொழுது பார்க்கலாம். தமிழக சட்டமன்ற தொகுதிகள் வரிசையில் 231வது தொகுதி குளச்சல். காமராஜர் முதலமைச்சராக பதவி வகித்த காலத்தில் அவரது சிறிய அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த ஒரே பெண் அமைச்சர் என்ற பெருமையை பெற்ற லூர்தம்மாள் சைமன் இத்தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவரே. தமிழக தலைநகர் சென்னையிலிருந்து சுமார் 715 கிலோமீட்டர் தொலைவிலும் மாவட்ட தலைநகர் கன்னியாகுமரியிலிருந்து சுமார் 39 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது. திருவிதாங்கூர் மன்னரின் ஆட்சிக்குட்பட்டிருந்த பகுதிகளின் நிர்வாக தலைமையகமாக விளங்கிய இரணியல் கோட்டை இத்தொகுதிக்கு தனித்த அடையாளத்தை தருவதாக உள்ளது. தற்போது சிதிலமடைந்துள்ள நிலையில் இருக்கின்ற இந்த கோட்டையை புனரமைக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. இது மட்டுமல்லாது திருவிதாங்கூரை கைப்பற்ற டினலாய் தலைமையில் வந்த டச்சு படை தோற்கடிக்கப்பட்டதை நினைவுகூரும் வகையில் அமைக்கப்பட்ட தூண் இந்த தொகுதிக்குள்ளேயே உள்ளது. மண்டைக்காடு புதூர் பகுதியை திருவனந்தபுரத்தோடு இணைக்கும் நீர்வழிச்சாலையும் 150வது ஆண்டு விழாவை கொண்டாட இருக்கும் நெய்யூர் புற்றுநோய் மருத்துவமனையும் இத்தொகுதிக்கு சிறப்பு சேர்ப்பவையாக உள்ளன. ஆங்கிலேயர்களால் மருத்துவ மிஷனரிகளால் ஆரம்பிக்கப்பட்ட மருத்துவமனை இந்த சிஎஸ்ஐ நெய்யூர் மருத்துவமனை. அதில் ஒரு டிவிஷன், அதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் தான் சர்வதேச புற்றுநோய் மையம் என்னும் கேன்சர் பிரிவு. இந்த எங்களுடைய சர்வதேச புற்றுநோய் மையம் சுமார் 70 ஆண்டுகளுக்கு முன்பாக தொலைநோக்கு பார்வையோடு இந்த மாவட்டத்தில் அதிகமான கணக்கில் இந்த புற்றுநோய் இருப்பதை கண்டறிந்து அந்த மருத்துவ மிஷனரிகளால் ஆரம்பிக்கப்பட்ட சர்வதேச புற்றுநோய் மையம் இன்று பலருக்காக, பல மக்களுக்காக, பல பிரிவினருக்காக அது பயன்பெற்று வருகிறது. கடலோர பகுதியில் அமைந்துள்ளதால் மீன்பிடித்தலே இங்கு பிரதான தொழிலாக உள்ளது. மீன்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதன் மூலம் அதிக வருவாய் ஈட்டும் பகுதியாகவும் இருக்கிறது. இதனை அடுத்து தென்னை விவசாயம் இங்கு மிக முக்கியமாக நடைபெற்று வருகிறது. தென்னை நாரிலிருந்து கயிறு பிரிக்கும் தொழில் இங்கு சிறு சிறு தொழிற்சாலைகளாக நடைபெற்று வருகிறது. இங்கு பெண்கள் அதிகமாக வேலை பார்த்து வருகின்றனர். விவசாயத்தை பொறுத்த மட்டில் தென்னை விவசாயம், வாழை விவசாயம், மரிச்சிதி விவசாயம், நெற்பயிர் விவசாயம் போன்றவைகள் இங்கு நடைபெற்று வருகிறது. பெண் வாக்காளர்களை விட ஆண் வாக்காளர்கள் அதிகமுள்ள ஒரு சில தொகுதிகளில் குளச்சலும் ஒன்று. இத்தொகுதியின் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 2,60,607. இதில் ஆண்கள் 1,32,311 பேர், பெண்கள் 1,28,281 பேர், மூன்றாம் பாலினத்தவர் 15 பேர். இந்த தொகுதியின் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பிரின்ஸ். குளச்சல் சட்டமன்ற தொகுதியில் இதுவரை நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல்கள் குறித்த விவரங்களை பார்க்கலாம். தமிழகத்தின் தென்பகுதியில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொகுதி குளச்சல் சட்டப்பேரவை தொகுதி. இந்த தொகுதியை பொறுத்தவரை இதுவரை நடந்த சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளின்படி இந்த தொகுதியை அதிக முறை காங்கிரஸ் கட்சியானது கைப்பற்றியிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை இந்த தொகுதியை 7 முறை கைப்பற்றியிருக்கிறது. அதிமுக 2 முறையும், திமுக 2 முறையும் இந்த தொகுதியை கைப்பற்றியிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் ஜனதா கட்சி 1 முறை இந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறது. சுயேட்சை வேட்பாளர் 1 முறை இந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறார். அந்த அடிப்படையில் கடந்த 2011ஆம் ஆண்டு நடந்த சட்டப்பேரவை தேர்தலை பொறுத்தவரை இந்த தொகுதியினுடைய மொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கையானது 2,26,321 இருந்திருக்கிறது. இந்த சட்டப்பேரவை தேர்தலை பொறுத்தவரை இந்த தொகுதியில் பதிவான மொத்த வாக்குகளினுடைய சதவீதமானது 64. இந்த தேர்தலில் போட்டியிட்ட மொத்த வேட்பாளர்களுடைய எண்ணிக்கை 8.
இந்த வேட்பாளர்கள் பெற்ற அந்த வாக்குகளுடைய விவரத்தை பார்க்கலாம். இந்த தேர்தலை பொறுத்தவரை 2011ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பிரின்ஸ் 58,428 வாக்குகளை பெற்றார். அதிமுகவை சேர்ந்த லாரன்ஸ் 46,607 வாக்குகளை பெற்றார். ரமேஷ் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர் 35,778 வாக்குகளை பெற்றார். இந்த அடிப்படையில் பிரின்ஸ் இந்த தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார். குளச்சல் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரின் செயல்பாடுகள் எப்படி இருக்கின்றன? தொகுதியில் செய்து முடிக்க வேண்டிய பணிகள் என்னென்ன என்ற கேள்விகளுக்கு மக்கள் அளித்த பதில்களை பார்க்கலாம். எங்க சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் எம்எல்ஏ அவங்க ஓட்டை வாங்கிட்டு போனாங்க. இதுவரைக்கும் எங்க மக்கள் பிரச்சனைக்காக குரல் கொடுக்க இங்க வரவே இல்லை. நாங்க எம்எல்ஏ எங்க இருக்கான்னு சுத்தி அலையுதோம். பணம் வாங்குறாங்க 52 ரூபா ஒரு மாசத்துக்கு. எங்களுக்கு நல்ல தண்ணி உப்பு தண்ணி நாங்க விலை கொடுத்து வாங்க குடிச்சதோம். பாட்டில் தண்ணி வாங்கி குடிச்சதோம். ஜெயிச்சாங்க. ஆனா குளச்சலால இது செய்யல. அதான் சொல்ல முடியும். யாரோட சொல்ல முடியாது. நல்லா தான் இருக்கு. யாருக்கும் ஒரு குத்தவரம் இல்லாமல் நல்ல முறையில் பாதுகாக்கிறாரு. அந்த ஆர்பருக்கும் கொஞ்சம் வாரம் செய்தார், கொஞ்சம் உழைஞ்சார். ஒரு முக்கியமான இடங்கள்லாம் போய் ஒரு வாரத்துக்கு முதல்ல கொடுத்ததை விட கொஞ்சம் போல் ரேட்டை கூட்டி வாங்கி எடுத்து கொடுத்தாரு. அதனால கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருக்கார். இது ஒன்றும் செய்யல, ஒரு ஆதாரம் கிடையாது எங்களுக்கு. ஆக தொழில் போகிற வாரங்களுக்கு ஒன்றா ஒன்றிலன்னு இல்லை எங்களுக்கு. அவ்வளோதான் தொழில். இங்கே நிறைய செஞ்சுருப்பாங்கல்ல, ஆர்பர் உள்ள வேலையெல்லாம் பண்ணியிருக்காருல்ல, அதானே மும்பாட்டன் இல்லையா? இல்லை, இப்போ ஜெயிச்சு போனதுலேருந்து அவரால் தேவையான இங்கே தொகுதிக்கு தேவையான சில காரியங்களை செய்துட்டு தான் இருக்காங்க. அது செய்யாமல் ஒன்று இருக்குல்ல. குளச்சல் எம்எல்ஏ பிரின்ஸ் இங்கே என்னென்னு பார்க்க கிடையாது. ஆர்பருக்கு வேலை நடக்கலையா, அது ஸ்டெப் எடுக்காங்களா, ஒன்றுமே தெரியல. ரோடெல்லாம் ரொம்ப மோசமாயிரு. அவர் இதுவரை எந்த விதமான இது இங்கே பண்ணலை. ரோடு ரொம்ப மோசமாயிரு. இந்த குளச்சல் டு நாகர்கோவில் போகிற ரோட்டில் நிறைய ஆக்சிடென்ட் எல்லாம் ஆயிடுச்சு. நிறைய ஆட்கள் இறந்தாச்சு. அந்த ரோடும் ஒன்றும் சரி பண்ணி தரல. ஆர்பார் ரொம்ப மந்த நிலைமையில் தான் அப்படியே போயிட்டுருக்கு. இங்கே ஆர்பார் ரொம்ப குயிக்காக முடிச்சு தந்தால் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த பக்கத்துலேயே அவர் என்ன நேட்டு பார்க்கல. எலெக்ஷன் முடிஞ்ச நேரம் போன போக்குது. அதுக்கு பிறகு திருப்பி இந்த ஏரியா பக்கம் எம்எல்ஏ பார்த்தது கிடையாது. ஆமாம், அதில் அடக்க வீட்டுக்கு இல்லை கல்யாண வீட்டுக்கு வருவார். அதோட 5 நிமிஷம் தான் அவரே டைம். அதோட எம்எல்ஏ போயிட்டே இருப்பார். பிரின்ஸை பொறுத்தளவில் எந்த பிரச்சனையும் இல்லை. வருவார், அவருக்கு பாட்டு போவார். அந்த எம்எல்ஏ பண்டில் உள்ள மேக்சிமம் என்னெல்லாம் குளச்சல் தொகுதி செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்துட்டு இருக்காரு. பின்ன நாங்கள் ஏதாவது ஒரு கோரிக்கைகள் கொண்டு போனால் எங்கள் கூடவே வாராரு. குளச்சல் தொகுதியின் நீண்டகால பிரச்சனைகளை தீர்க்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன என்று தொகுதி மக்கள் கேட்டதற்கு எம்எல்ஏ அளித்த பதில்களை இப்பொழுது பார்க்கலாம். தமிழகத்தின் பிற தொகுதி மக்களைப் போலவே குளச்சல் தொகுதி மக்களுக்கும் நீண்டகால கோரிக்கைகள் பல உண்டு. அவற்றுள் முக்கியமான சில கோரிக்கைகளை நிறைவேற்றித் தருவதாக சட்டமன்ற உறுப்பினர் வாக்களித்திருந்தார். தற்போது பதவிக்காலம் முடிய உள்ள நிலையில் தங்களுக்கு வழங்கப்பட்ட வாக்குறுதிகளின் நிலை என்ன என்பதை அறியும் பொருட்டு சட்டமன்ற உறுப்பினர் பிரின்ஸை அவரது இல்லத்தில் சந்தித்தனர் தொகுதிவாசிகள். நமது செய்தியாளர் முன்னிலையில் தங்களது கேள்விகளை கேட்டனர். ஒரு வருடத்துக்கு மேலாவது ரேஷன் கடை வேலை முடிஞ்சு ரேஷன் கடை வேலை முடிஞ்ச பிறகு கடை பிரித்து இங்கே கொண்டு வரையில. ரேஷன் கடை கேட்டீங்க, என் ஃபண்டில் போட்டு தந்தேன். ஆனால் அந்த பகுதியில் 2.5 கிலோமீட்டருக்கு உண்மைதான். அந்த எல்லா அதிகாரிகளையும் இது சம்மந்தமாக பார்த்தாச்சு. சட்டமன்றத்தில் கூட நான் இதை பற்றி பேசியிருக்கிறேன். அந்த பகுதி மக்களுக்கு இது கடை பிரித்து 250 கார்டு, 300-500 கார்டு இருக்குது இல்லையா? அதில் நிச்சயமாக 250 கார்டை பிரித்து உங்களுக்கு அந்த பகுதியில் கடை கட்டுறது, கடையை கொண்டு வருவது, ரேஷன் கடை கொண்டு வந்து எல்லாம் ஒழுங்கு பண்ணியாச்சு. நிச்சயமாக 2 வாரத்தில் முடிஞ்சது தம்பி, நிச்சயம் பண்ணி தருவேன். அதில் பிரச்சனை கிடையாது. என்ன குளச்சல் மீன்பிடி துறைமுக பணிகள் எப்போது முடிவடையும் என்றும் எம்எல்ஏவிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. மிக முக்கியமான பிரச்சனை. குளச்சல்ல மீனவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. வாழ்கடல் மீன் பிடிக்கக்கூடிய திறமையான மீனவர்கள் குளச்சல், அந்த தூத்தூர் இந்த பகுதியில் தான் இருக்காங்க. இந்த குளச்சல் பகுதியில், அந்த கடல் சார்ந்த பகுதியிலிருந்து மீனவர்கள் வெளி மாநிலங்களில், ஈவன் வெளி நாடுகளில் கூட பணிச்சுக்கிறாங்க. ஏன்னா இங்கே வசதி கிடையாது. போட்டை கொண்டு மெக்கனைஸ்ட் போட்டை கொண்டு இங்கே ஸ்டால் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால இவ்வளோ கஷ்டம், பயங்கரமான கஷ்டம். தொழில் செய்ய முடியவில்லை. ஆழ்கடல் மீன்பிடிப்பு இன்னைக்கு நவீன முறையில் மீன்பிடிக்கக்கூடிய முயற்சிகள் செய்யலாம், ஆனால் அதற்கு வாய்ப்பு இல்லாமல் போகுது. இன்னும் பல்வேறு பிரச்சனைகள் வருது. கேரளாவில் எல்லாம் போனால்
அவங்கள விரட்டுறாங்க. நீங்கள் எங்கெல்லாம் இருக்க உங்கள் ஊரை பாருங்க அப்படின்னு. இது சம்பந்தமாக நமக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இதுக்காக ஒரு மீன்பிடி துறைமுகத்தை ஒதுக்குனாங்க. ஆனால் அந்த ஒதுக்கிற தொகை போதாது என்ற பிரச்சனை இருந்தது. ஆகவே நான் சட்டமன்றத்தில் கூட இதற்கு அதிகமாக தொகை வேண்டும் என்று கேட்டு மீன்வளத்துறை அமைச்சரை சந்தித்து அதிகாரிகளை சந்தித்த போது அதிகமாக நிதி ஒதுக்குறாங்க. ஏன்னா ப்ராக்டிக்கலாக இந்த இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் மட்டுமல்ல, மத்திய அரசு சேர்ந்து செய்கிறது. ஆனால் மத்திய அரசு 35 கோடி ரூபாய் தொடர்ந்து கொடுக்கவில்லை. இந்த பிரச்சனை ஆனால் தொய்வடைந்திருக்கிறது. எப்போவோ முடிக்க வேண்டிய இந்த துறைமுகம் இப்போது மிகவும் பின்தங்கிய நிலையில் இருப்பது மிகவும் வருத்தமான ஒன்று. தொகுதி மக்கள் பலன் பெறும் வகையில் சிறப்புமிக்க மருத்துவ வசதிகள் வேண்டும் என்று விடுக்கப்பட்ட கோரிக்கையின் நிலை குறித்தும் எம்எல்ஏ விளக்கம் அளித்தார். நெய்யூர் ஹாஸ்பிட்டல் சிஎஸ்சி மிஷனுக்காக இருந்தால் கூட வெள்ளக்கால காலத்தில் ரொம்ப பேர் விட்டது. அதெல்லாம் நிச்சயமாக மெடிக்கல் காலேஜ் கூட அங்கே கொண்டுருக்கலாம். அதில் கேன்சர் சென்டர் இருக்குது, ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் எடுக்கிறாங்க, செக்அப் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மிக முக்கியமான ஒன்று இங்கே ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய ஒரு மையம் அமைக்க வேண்டும். மாணவர் குறிச்சி வைக்கட்டும், இல்லை குளச்சல் வைக்கட்டும், ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் ஸ்பெஷல் யூனிட்டையாவது நீங்கள் கொண்டு தாருங்கன்னு கேட்கணும். மிக முக்கியமான இஷ்யூ. அது நம்புகிறோம். டிஎம்கே கவர்மெண்ட் அடுத்த வேறொரு கவர்மெண்ட் வந்தால் நிச்சயம் நடக்க வாய்ப்பு உண்டு. இவங்க செய்வாங்க, எனக்கு நம்பிக்கை இல்லை. குளச்சல் தொகுதி மக்களின் அரசியல் விழிப்புணர்வு குறித்து இனி பார்க்கலாம். இந்தியாவினுடைய முதல் பெண் பிரதமர் யார்? இந்திரா காந்தி. இந்தியாவின் முதல் ஜனாதிபதி யார்? ராஜேந்திர பிரசாத். குமரி மாவட்டத்தின் ஆட்சித்தலைவர் யார்? சஜ்வான் சிங். தமிழகத்துடைய முதல்வர் யார்? ஜெயலலிதா. குமரி மாவட்டத்தின் காவல்துறை கண்காணிப்பாளர் யார்? தர்மராஜன். குமரி மாவட்ட குளச்சல் சட்டமன்ற உறுப்பினர் யார்? குளச்சல் சட்டமன்ற உறுப்பினர் யார்? பிரின்ஸ். நாகர்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் யார்? தெரியல. கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினர் யார்? குளச்சல் தொகுதி முழுவதும் பயணம் செய்து தகவல்களை திரட்டியுள்ள செய்தியாளர் தாகூர் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் தாகூர், தொகுதியின் ஒட்டுமொத்த நிலவரத்தை சொல்லுங்க. வெங்கட், குமரி மாவட்டத்தை குளச்சல் தொகுதியை பொறுத்தமட்டில் அது 7 முறை எதிர்க்கட்சி வேட்பாளராக காங்கிரஸ் வெற்றி பெற்ற தொகுதி. காங்கிரஸ் ஆட்சியின் போது அதற்குடைய முன்னேற்றம் என்பது அந்த தொகுதியினுடைய ஒரு உறுப்பினரை அமைச்சராக பதவி பெறும் வாய்ப்பை பெற்ற தொகுதி என்பதில் அந்த தொகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். ஆனால் கடந்த 2 முறை தொடர்ந்து காங்கிரஸ் வெற்றி பெற்ற நிலையில் ஒரு எதிர்க்கட்சி தொகுதி என்கிற முறையில் ஆளுங்கட்சியினுடைய கருணை பார்வை தங்கள் தொகுதி கிடைக்கவில்லை என்பதுதான் சட்டமன்ற உறுப்பினருடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. ஆனால் பொதுமக்கள் மத்தியில் குறிப்பாக சாலைகள் மிக மோசமாக இருக்கிறது. சட்டமன்ற உறுப்பினர் கொடுத்த வாக்குறுதியை அவர் நிறைவேற்றவில்லை என்பதுதான் பெரும்பான்மையான மக்களுடைய குற்றச்சாட்டு. அது மாதிரி சாலைகளும் மிக மோசமாகவே தான் இந்த பகுதியில் இருக்கிறது. அதற்கடுத்து மக்களுடைய வாழ்வாதாரமான குளச்சல் மீன்பிடி துறைமுகம், அந்த மீன்பிடி துறைமுகம் திட்டமிடப்பட்ட காலத்திற்கு கடந்து பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த பணிகள் விரைவாக முடிவடைந்தால் எங்களுடைய படகுகளை நாங்கள் இங்கு கட்டுவதன் மூலம் கேரளாவிற்கும் மற்றும் வெளிமாநிலத்திற்கும் செல்ல வேண்டிய தேவை இருக்காது என்பதையும் அந்த மக்கள் பதிவு செய்தார்கள். வெங்கட், இப்போ மற்ற தொகுதிகளை காட்டிலும் அரசியல் விழிப்புணர்வை பொறுத்த மட்டும் நீங்க கேட்ட கேள்விகளுக்கு பெரும்பாலும் சரியான பதிலே சொல்லியிருக்காங்க. மற்ற தொகுதிகளை ஒப்பிடும் பொழுது இந்த சில உதாரணங்களை வச்சு நம்ம முடிவு பண்ணிட முடியாது. தொகுதி முழுக்க மக்களின் அரசியல் விழிப்புணர்வு எப்படி இருக்கிறது தாகூர்? குறிப்பாக குமரி மாவட்டம் சற்று கல்வி அறிவு பெற்ற மாவட்டம் என்பதால் கேள்வி கேட்பதிலும் அவர்கள் ஆர்வமுடையவர்கள். எதை சொன்னாலும் உடனே அவர்கள் ஒத்துக்கொள்ளாமல் அதற்கு மறுகேள்வி கேட்கின்ற உணர்வுடைய மக்கள் இந்த குமரி மாவட்டத்தில் அதிகமாக இருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் இது கேரளாவோடு இருந்ததனால் அந்த கல்வி அறிவும் சற்று அதிகமாகவும் படிப்பில் ஆர்வமுடைய மக்களும் இருப்பதால் கேள்விக்கு பதில் என்பது ஓரளவுக்கு அவர்கள் சரியாக பதில் சொல்லக்கூடிய நிலையில் இருக்கின்ற அளவுக்கு இந்த மாவட்டத்தினுடைய கல்வி அறிவு அதற்கு ஒரு காரணம். வெங்கட், இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாடு கேரளாவை ஒட்டி தான் இருக்கு. எல்லா இடங்களிலும் கல்வி அறிவு மிகவும் பெருக வேண்டும் என்பதே நம்முடைய விருப்பம். உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி தாகூர்.